ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷைன் ஆன் மீயோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷிவாங்குக்கு என்னது இவன் லவ் பண்ண ட்ரை பண்றானா, அப்ப இன்னும் இந்த லினியோ லவ் பண்ணலையா அப்படின்னு தெரிஞ்சு ஷாக் ஆயிட்டு இருந்தான் ஒரு பக்கம். அத்தோட முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல எல்லாரும் சேர்ந்து ரொம்ப டேஞ்சரான ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்க அந்த ஸ்கீயிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல் அப்படிங்கறதால ஸ்பீடு ரொம்ப ஹெவியா இருக்கு, ஸ்லோப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஷிவாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பையன் டக்குன்னு கீழே விழுந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. தலையில பயங்கரமா அடிபட்டுருது. இன்னொரு பையன் மேல விழுறதால அதனால அந்த பையன் அப்படியே அசையாம படுத்து கிடக்குறான். ஷிவாங் ஷாக் ஆயிடுறான். வேகமா பக்கத்துல ஓடி போறான். டே என்னடா ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான். கெவினா அந்த பையன் பேரு. எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா நம்ம லென்யூ வரான். ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க, ஆமா ப்ளீஸ் கொஞ்சம் பக்கத்துல வாங்கல அப்படின்னு ஷிவாங் கூப்பிடுறான். லென்யூ போய் செக் பண்ணி பாக்குறான். உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்னு அந்த பையன் கிட்ட கேட்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். டக்குன்னு போன் பண்ணுங்க, இங்க வந்து எமர்ஜென்சி இருப்பாங்க, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு லென்யூ சொல்லிடுறான். அதே மாதிரி பக்கத்துல இருக்க ஷிவாங்கும் வேகமா கால் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் எங்க இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த பையன் கேட்டுட்டு எல்லாமே பிளரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமா போன் பண்ணீங்களா, வந்துட்டாங்களா எமர்ஜென்சி டீம் அப்படின்னு கேக்குறதுக்குள்ள எமர்ஜென்சி ஆளுங்க வந்துடுறாங்க. அதுக்குள்ள இந்த பையன் வாமிட் வேற பண்ணிடுறான். ஒரு மாதிரி தொண்டெல்லாம் இச்சியா இருக்கு, என்னவோ மாதிரி இருக்குன்னு அந்த பையன் எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். லினியோ ஆனா எந்திரிக்காதீங்க, அப்படியே படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, சீக்கிரமா கூட்டு போயிட்டு இவருக்கு சிடி ஸ்கேன் எடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் எந்திரிக்க ட்ரை பண்றான். ஆனா அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இங்க பாருங்க, அப்படிலாம் மயங்க கூடாது, எந்திரிங்க, சீக்கிரமா எந்திரிங்க அப்படின்னு லினியோ சொல்லிட்டு மத்தவங்க ஹெல்ப்போட அவனை ஸ்ட்ரக்சர்ல வச்சு பத்திரமா ஃபுல்லா கவர்லாம் பண்ணிட்டு சீக்கிரமா அந்த பையனாங்க மலை உச்சியில இருந்து கீழே இழுத்துட்டு போறாங்க. அப்ப அங்க வர ஆள் பாக்குறாரு. சார், இங்க வந்துட்டு நியூரோ சர்ஜன்ஸ் எல்லாம் யாரும் இல்ல, நீங்க எங்க கூட கொஞ்சம் வரீங்களா, ஹாஸ்பிட்டல் வரைய வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல, நான் நியூரோ சர்ஜரியில இருந்தேன், ஆனா ஒரு 2 இயர்ஸா இல்ல அப்படின்னு லெனியோ சொல்றான். இல்ல பரவாயில்ல சார், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. லெனியோக்கும் வேற வழி தெரியல, எப்படியாவது இந்த பையனை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் கூடயே கிளம்பி லெனியோ போயிட்டு இருக்கான். ஷிவாங் உடனே நீங்க போங்க லெனியோ, நான் பின்னாடி ஒரு வண்டி பிடிச்சு வந்துக்கிறேன் அப்படின்னு அவனும் தனியா கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆம்புலன்ஸ்ல இருக்கிற எமர்ஜென்சி ஸ்டாஃபோட லெனியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. லெனியோ என்னென்ன மருந்தெல்லாம் வேணும்னு கேட்டு அதெல்லாம் இருக்கான்னு கேட்க அவரு இருக்குன்னு சொல்றாரு. லெனியோ அவர் கூடவே வண்டியில ஏறிக்கிறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ஆக்சிடென்டா அப்படின்னு எல்லாரும் பரபரப்பாயிடுறாங்க. ஷிவாங் ஓடி வரான். என்ன கூட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவனே கூட்டி கிளம்பிட்டு இருக்காங்க. கூடவே அவனோட ஆபீஸ் மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. லெனியோ என்னென்ன சொல்றானோ உள்ள இருக்கிற ஸ்டாஃப் எல்லா வேலையையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சார், இப்ப இந்த பையனுக்கு வைட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு, நல்ல வேலை நீங்க கூட இருந்தீங்கன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு லினியோ சொல்லிட்டு, சரி ஓகே நீஷு எதுவும் தேட போறா அப்படின்னு அவளுக்கு கால் பண்ணிருக்கான். ஆனா நீஷு போனு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல லினியோ அவங்க அம்மாக்கு கால் பண்ணிடுறான். ஸ்கீயிங் பண்ணும்போது ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ட்ரமாட்டிக்கலான ஆக்சிடென்ட், நான் அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன் எமர்ஜென்சியோட சேர்ந்து, சோ நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்ல, நல்ல வேலைடா ஸ்பாக்குள்ள போயிருப்பேன், ஜஸ்ட் போனை சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட கால் வந்துருச்சுன்னு அவங்க அம்மா சரி பத்திரமா போயிட்டு வான்னு கட் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, லினியோக்கு இன்னும் வந்து அந்த டாக்டர் மேல இருக்கிற அந்த பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பு போகவே இல்ல, அது இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பரவாயில்ல, மனசாட்சி அவனுக்கு அதிகம் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல நம்ம ஹஸ்பண்டும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இங்க லினியோ கரெக்டா சரி நீஷுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆவது பண்ணிடலாம் அப்படின்னு போன் எடுத்து டைப் பண்ணிருக்கான். அப்பன்னு பார்த்து பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டாஃப் இருக்காருல, அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சார், நீங்க நியூரோ சர்ஜனா, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு சார் அப்படின்னு அவர் ஏதேதோ பேசிட்டு இருக்காரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு லினியோ சொல்ல, சார் ஏன் சார் அந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்தீங்க, இருக்கிறதுலே மெடிசன்லயே அதான் டிஃபிகல்ட், அதுதான் வந்து கிரவுன் கூட சொல்லலாம், அந்த ஃபீல்டை விட்டு இப்படி வெளியே வந்துட்டீங்களே அப்படின்னு ஏதேதோ கேட்க லினியோக்கு மைண்ட் ஃபுல்லா ஆஃப் ஆயிடுது. அவனால அதுக்கு பதிலா மேல எதுவும் பேச முடியல. நீஷுக்கு டைப் பண்ண டெக்ஸ்ட் கூட கம்ப்ளீட்டா அனுப்ப முடியாம அப்படியே ஆஃப் ஆயிட்டு அமைதியா உட்காந்துடுறான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. வேக வேகமா நம்ம லினியோவும் உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். எமர்ஜென்சி ரூம்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிக் ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட்லாம். லினியோ வெளியே நின்னுட்டு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஷுவாங் அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என் கலீக் எப்படி இருக்கா அப்படின்னு ஷுவாங் கேட்க, சீக்கிரமா கூட்டு வந்தாச்சு கோல்டன் அவர்லயே, அதனால பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன், ட்ரமாட்டிக்கல் இன்ஜுரி தான் அப்படின்னு லென்யூ சொல்லிட்டு இருக்கான். டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு வேகமா ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட யாராவது முக்கியமானவங்க தெரிஞ்சவங்க இருக்கீங்களான்னு கேட்க, நாங்க ஸ்டாஃப் தான், நாங்க கூட வரோம்னு ஷுவாங் டீம் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. லென்யூக்கு இதுக்கும் மேல நம்மளால எதுவும் செய்ய முடியலையேன்னு கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. பார்த்து நான் எதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சேனோ அது எதுவுமே இங்க யூஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு அவன் பாட்டுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். அங்க இருந்து வெளியே கிளம்புறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா உள்ள இருந்து ஒரு டாக்டர் ஓடி வந்துடுறாரு. சிடி ஸ்கேன் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு சார், கொஞ்சம் உள்ள வந்து பாருங்க அப்படின்னு லினியோ அவங்க கூப்பிடுறாங்க. லினியோ அந்த டாக்டர் கூட உள்ள போறான். உள்ள பார்த்தா ஒரு சீனியர் டாக்டர் இருக்காரு. இப்பதான்ப்பா சொன்னாங்க, நீங்க அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல சர்ஜனா ஒர்க் பண்ணி இருந்திருக்கீங்க, உள்ள பாக்குறதுக்கு ரொம்பவே நல்ல வாய்ப்பு
கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பேஷண்ட்ட பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு உட்காந்துட்டு லின்யூ கிட்ட ரொம்ப உரிமையா பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த டாக்டர்ஸ். ஏன்பா இது எவ்வளவு ஒரு கிஃப்டான விஷயம் தெரியுமா, அதுவும் இவ்வளவு சின்ன வயசுல, அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்க கார் ஆக்சிடென்ட பத்தி நம்ம லின்யூ சொல்லிட்டு இருக்கான். ஷுவாங் இது எல்லாத்தையும் வெளியே இருந்து காதுல வாங்கிட்டு இருக்கான். ஏற்கனவே ஷுவாங்கோட ஆபீஸ்ல அந்த பையன் ஒரு டாப் லெவல் நியூரோ சர்ஜனா இருந்தவன். இப்ப அந்த பையன் அந்த கம்பெனிக்கு மேனேஜரா வந்திருக்கான். என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு இவனோட மேனேஜர்லாம் கூட சொல்லியிருந்திருக்காரு. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எங்க ஸ்டாஃபுங்க எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் அவங்க கரெக்டா வேலை செய்வாங்க. ஒரு தடவை ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் இங்க வந்தப்போ கரெக்டா நியூரோ சர்ஜன் இங்க இல்ல யாருமே. ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி வேலையை நியூரோ சர்ஜனா பாக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலாவது நாங்க என்ன தெரியுமா பண்ணியிருப்போம், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட கொடுத்துட்டு அப்புறமா வேற ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட அனுப்பி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி யாருமே இங்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு லின்யூவா மறுபடியும் அந்த ஃபீல்டுக்கு கூப்பிடுற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த பேஷண்ட் அனுப்பி அங்க சர்ஜரி பண்ண வைக்கலாம்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா ரூம்ஸும் ஆபரேஷன் ரூம்ஸும் ஃபில் ஆயிடுச்சான். சோ இப்போ புது பேஷண்ட்டை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டாக்டருக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் ஒரு சில வேலையெல்லாம் பார்த்திருக்கேன்ப்பா, சர்ஜரி பண்ணிருக்கேன், ஆனா கண்டிப்பா என்னால இந்த சர்ஜரியை பண்ண முடியும்னு தோணல, இது ரொம்ப ரிஸ்கா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல லின்யூ பாக்குறான். சார் ஒரு பேஷண்டோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்றேன், நான் கரெக்டா கைடு மட்டும் பண்றேன், அதுக்கான சர்டிபிகேட்ஸ் கூட என்கிட்ட இருக்கு, இதை செக் பண்ணிக்கோங்க, நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். கைட் பண்றேன் அப்படின்னு. சர்ஜரி ஸ்டார்ட் ஆகுது. லின்யூ வெளியே நின்னுட்டு இருக்கான். ப்ரொசீஜர் எல்லாம் என்னன்னு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அமைதியா. லின்யூக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நாளே பயங்கர டல்லா போயிட்டு இருக்கு. லின்யூ அந்த ஆபரேஷனை பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் சர்ஜரி பண்ணது, டாக்டர்ஸ் கூட சேர்ந்து மீட்டிங் போட்டது, எல்லாரும் இவரை பாராட்டினது, இவன் அடுத்தடுத்து புது ஐடியாஸ் கண்டுபிடிச்சது, நிறைய பேஷண்ட்ஸை காப்பாத்தினது அப்படின்னு அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஷுவாங் ஒரு பக்கத்துல வெளியே உட்காந்துட்டு இருக்கான். இவன் தான் சைன் பண்ணிருப்பான் போல ஃபேமிலி அப்படிங்கிற இடத்துல ஒரு கலீகா மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. என்னடா ஆச்சு, ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போல அப்படின்னு கேட்க அந்த ஹாஸ்பிட்டல் ஃபில்லா இருந்தது, அதனால யாராலையும் கொண்டு போக முடியல, அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ண ட்ரை பண்ணேன், ரீச் பண்ண முடியல, என்ன பண்றதே தெரியல, இங்க சர்ஜரி போயிட்டு இருக்கு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். மத்தவங்களும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நீஷு பாக்குறா. ஒரு வழியா அவளோட ஃபுல்லா விளையாட்டு எல்லாம் முடிச்சிடுறா. போன் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறா. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இது எப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஷாப்க்கு போயிட்டு போனை சார்ஜ்ல போட்டு கொஞ்ச நேரம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஷாப்பிங் பண்ணி அவன் முடிச்சிட்டு போதும் போதும் சார்ஜ் ஆனது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை வாங்கிக்கிறா. கொஞ்சம் வெளியே போகும்போது அவளோட தம்பியும் வரான். டே ஒன்னா போலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. சரி நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம், லின்யூ வந்துருவான், அப்புறம் சேர்ந்து நம்ம எல்லாம் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம லின்யூ வந்தோன்னே போலாம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆயிட்டே இருக்கு, லின்யூ வரல. அக்கா ஒரு வேலை அவன் போயிட்டான் போலக்கா, நம்ம கால் பண்ணி பாக்கலாமா அப்படின்னு தம்பி கேக்குறான். இல்ல இல்ல அவன் எப்பவுமே லேட்டா வர மாட்டான், இப்ப வந்துருவான், வெயிட் பண்ணு அப்படின்னு நீஷு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டுட்டு இருக்கான் தம்பி. நீஷு பாக்குறா. சரி ஓகே ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ, எதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்றா. டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை இல்ல. சரி கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்றா. லினியோட போன் லாக்கர்ல வச்சு பூட்டப்பட்டிருக்கு. சோ அவனால அட்டென்ட் பண்ற நிலைமையிலயும் இல்ல. ஏன் போனும் எடுக்கல, என்ன ஆச்சுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. எப்பவுமே இப்பெல்லாம் நடக்காதுடா அப்படின்னு. கரெக்டா அந்த பக்கத்துல போயிட்டு இருக்கவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல லின்யூக்கு தான் ஏதாவது ஆயிடுச்சோன்னு நீஷு பயந்துடுறா. நேரா அங்க இருக்கிற அந்த எமர்ஜென்சி ரூம்க்கு வந்து இங்க பேஷண்ட் யாராவது வந்தாங்களா, அவங்க பேர் என்னன்னு கேட்க பேரு தெரியலமா, அவசர அவசரமா வந்து இங்க இருந்து கூட்டு போயிட்டாங்க, அந்த பையனோட போர்ட்ஸ் பாரு இங்கதான் இருக்கு, நாங்க சீக்கிரமா அந்த பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டோம்னு சொல்ல லின்யூ கூட போனதால அவனோட அந்த ஸ்கேட்டிங் போர்டும் அந்த இடத்துல இருக்கு. அதை பார்த்துட்டு நீஷு பயந்து போயிடுறா. லின்யூக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல அப்படின்னு அங்க கார் எடுத்துட்டு வேகமா அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தம்பியோட சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. மறுபடியும் கால் பண்றா. ஆனா கால் ரீச் ஆகவே இல்ல, யாருமே அட்டென்ட் பண்ணவே இல்ல. சர்ஜரி நல்லபடியா முடியுது. லின்யூ முழுசா கைட் பண்ணி முடிச்சிட்டான். அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரியே பண்ணியாச்சுப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டரும் லின்யூவும் வெளியே வராங்க. ஷுவாங்கோட ஒட்டுமொத்த செட்டுக்கிட்டையும் நல்லா தான் முடிஞ்சிருக்குப்பா ஆபரேஷன், கவலைப்பட வேண்டாம், பேஷண்ட் நார்மல் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லின்யூ அங்க இருந்து கிளம்பி வரலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். கொஞ்சம் சோகமா நம்ம இருக்க வேண்டிய இடம் இல்ல இது அப்படின்னு அந்த டாக்டர் பத்தி அவன் யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து லின்யூ அப்படின்னு ஒரு கத்தி குரல் கேக்குது. லின்யூ திரும்பி பாக்குறான். ஒட்டு மொத்தமா அங்க இருக்கிற எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. நீஷு தான் ஓடி மூச்சு வாங்கி நின்னுட்டு இருக்கா. லின்யூவே ஷாக் ஆயிடுறான். நீஷு வேகமா பக்கத்துல வந்துட்டு ஏனாச்சு, எதுக்காக நீ இந்த யூனிஃபார்ம்ல இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, உனக்கு அறிவின் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு பதில் சொல்லவே டைம் இல்லாம கத்த ஆரம்பிக்கிறா. லின்யூ பாக்குறான். என்ன தேடிட்டு அவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த சீஃப் டாக்டர் இருக்கார்ல, எனக்கு யாரும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, இவர் இருக்கார்ல பெரிய நியூரோ சர்ஜன், இவர் 2 வருஷமா பிராக்டிஸ்ல இல்லைன்னா கூட இவரோட கைடன்ஸ் இல்லைன்னா இந்த சர்ஜரி
நடந்தே நடந்திருக்காது. நாங்க ஃப்ரெண்ட தூக்கிட்டு வேற எங்கேயாவது தான் கூட்டு போயிருப்போம். சோ எதுனாலும் இவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீஷு பாக்குறா. அங்க சுவாங்க பார்த்து நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. எங்க கலீகுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஹே நீயா? உங்களோட ஃப்ரெண்டு தான் இவரா? எவ்வளவு சின்ன உலகம்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கெவின் சரியானதும் தேங்க்ஸ் சொல்ல உங்ககிட்ட தான் சார் கூட்டு வருவோம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரெனியூ சொல்றான், ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் பார்த்துட்டு, ஒரே ஒரு நிமிஷம், லாக்கர் ரூம்ல உங்க போன் அடிச்சுட்டே இருந்ததுன்னு சொன்னாங்க, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, லினியோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உள்ள கிளம்பி போறான். நீஷு அதுக்காக வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கா. நல்ல வேலைக்கா, ஒன்னும் ஆகல. லினியோ இந்த யூனிஃபார்ம்ல பார்க்க ஆளே வேற மாதிரி இருக்கார்ல, சூப்பரா இருக்கார்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா லினியோ உனக்கு போன் பண்ணிருப்பாரு பாவம், ஆனா உன்னோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுல அப்படின்னு தம்பி சொல்லிட்டு இருக்கான். லினியோ போய் உள்ள போன் எடுத்துட்டான். 15 மிஸ் கால் இருக்கு நம்ம நீஷூட்ட இருந்து. ஒரே மெசேஜா இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீஷு கேக்குறா, அம்மா நம்ம இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம வரதுக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஆவது ஆயிருக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லிட்டு இருக்கான். நீஷு போன் எடுக்கிறா. அவங்க அம்மா தான் பேசுறாங்க. இனி கேட்டுட்டே இருந்து என்ன லினியோட அம்மாக்கு போன் பண்ணேடி, அவங்க ஸ்பாக்குள்ள போயிட்டாங்களாம், அதான் போன் எடுக்கலையா. லினியோ அவங்க அம்மா உள்ள போறதுக்கு முன்னாடியே கால் பண்ணி இந்த மாதிரி எமர்ஜென்சியா எங்கேயோ காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. ஆனா நீஷுக்கு இன்னொரு மாதிரி டல் ஆயிடுது. தம்பியை கூட்டு வெளியே போய் நிக்கலாம் அப்படின்னு அகந்து கிளம்புறா. லினியோ மறுபடியும் நீஷுவை பார்க்கலாம் அப்படின்னு வரான். டாக்டர் வராரு. இங்க வாங்கல, உங்கள்ட்ட ஒரு முக்கியமா டாக்டர் ஒரு விஷயம் பேசணும்னு கூப்பிடுறாருன்னு ஒரு போனை கொடுக்குறாரு. அதுல நம்ம லினியோ கிட்ட இன்னொரு டாக்டர் பேசுறாரு. சர்ஜரி பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க டாக்டரா இல்லாம போகணும்னு அவசியம் இல்ல, உங்க நாலேஜ் நீங்க யூஸ் பண்ணலாம் வேற வழியில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னால சர்ஜரி பண்ண முடியாட்டி இந்த ஃபீல்டுல நான் இருக்க போறது இல்லைன்னு லினியோ அப்ப முடிவு பண்ணிருக்கான். இன்னும் அதே முடிவுல தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. லினியோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நீஷு வெளியே வெயிட் பண்ணிருக்கா. லினியோ வந்துடுறான். இல்ல நீஷு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்க, நீஷு பாத்துட்டு இருக்கா. 50 நிமிஷமா நீ வந்து ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்க, நாங்க 50 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்தோம். ஒருவேளை ஆம்புலன்ஸ் சீக்கிரமா வந்திருக்கும்னா ஒரு 30 மினிட்ஸ்ல வந்திருப்ப. அந்த 30 மினிட்ஸ் நீ சும்மா தானே இருந்திருப்ப, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணி இருக்கலாம்ல. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா டெக்ஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அந்த அளவுக்கு கூட உனக்கு நான் முக்கியம் இல்லாத ஆள்னா நான் என்ன லவ் பண்றேன்னு எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்க? பிடிக்கும் அப்படின்னா இந்த பேசிக்காவது ஒரு கர்ட்டசி இருந்திருக்கணும்ல, அது கூட இல்ல. நான் உன்னை பத்தி அவ்வளவு நேரம் கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கேன், இதுக்கு மேல நீ என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு காமெடி பண்ண வேண்டாம் அப்படின்னு கரெக்டா டாக்ஸி வருது. டாக்ஸில ஏறி நீஷு கிளம்பிடுறா. லினியோ அதிர்ச்சியில அங்கவே நின்னுட்டு இருக்கான். நீஷு வரா, நேரா உள்ள போயிடுறா. அவங்க அம்மாவே ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. லினியோ டாக்ஸில வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் நீஷுக்கு கால் பண்றான். தம்பி வேற சொல்லிட்டு போயிருக்கான், அக்கா இவ்வளவு கோமாய் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. லினியோக்கு இன்னும் கொஞ்சம் படபடப்பு அதிகமா தான் ஆகுது. வர வழியில ஒரு பட்டாசு கடையை பாக்குறான். நீஷு அந்த பட்டாசு எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு ஹாப்பியா இருந்தா அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். நீஷு போன் கூட வரதில்ல, நிறுத்திட்டான் பாரு அப்படின்னு இன்னும் கடுப்பாயிட்டு இருக்கா. தம்பி அவளை சாப்பிட கூப்பிடுறான். இதண்டா நூடுல்ஸ் தான் பெரிய சூப்பர் சாப்பாடுன்னு கூப்பிட்டியா, ஆளை பாரு அப்படின்னு திட்டிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறா. இல்லக்கா, நான் ஒரு வேளை உன்ட்ட சொல்லாம போயிருந்தா கூட என் தலையில 2 தட்டு தட்டிட்டு அப்புறம் போனா போதுன்னு விட்டு இருந்திருப்ப. ஆனா இன்னைக்கு லினியோ மேல நீ பயங்கரமா கோவப்பட்ட, உன் கண்ணெல்லாம் செவந்து அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆயிட்ட. பாவம்கா லினியோன்னு சொல்ல நீஷு ஒரு செகண்ட் யோசிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.